உங்க ஆசையில கார் ரேஸ்ல லீடிங்ல வந்து ஜெயிச்சிட்டேன். இந்தாங்க சார் கப்பு. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த சந்தோஷ செய்தியோட இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாம இருந்த இன்னொரு சந்தோஷ செய்தி சொல்ல போறேன். என்ன சார் இது? கீதா, நீ கேட்டுக்குமா? ஆனந்த், கீதாவுக்கு உனக்கு வர்ற மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதுல உனக்கு எதுவும்? சார், சொந்தமெல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவு கொடுத்து தைரியம் கொடுத்த நீங்க எந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன்னுடைய மனசு எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். இந்த குழந்தைகளுக்காக இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வச்சது எனக்கு பெருசா படல. கீதாவை உங்ககிட்ட ஒப்படைக்க போறோங்கிறத தான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ஆனந்த், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆமா, இதெல்லாம் இருக்கு. மோட்டார் பந்தயத்துல அபாரமா ஓட்டி பிரபாதமா ஜெயிச்சிட்டீங்க. ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் சீரிஸ் விசிட்டிங் கார்டு. இன்னைக்கு சாயந்தரம் எங்க அசோசியேஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க போறோம். அதுல நீங்க அவசியம் கலந்து. மாமா, இது போயிட்டு வா வந்து. ஆமா, ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஹோட்டல் பாரடைஸ், ஈவினிங் 7 o'clock. கண்டிப்பா ஷார்ட் 7 கூட நான் எதிர்பார்க்கிறேன். பிரதீப் வெல்கம் டு ஆனந்த். Thank you. அசோசியேஷன் பார்ட்டி காட்களே வரலையேன்னு பாக்குறியா? பரவாயில்ல, அதுதான் நீங்க 4 பேர் இருக்கீங்களே, அது போதும். ஆமா, என்ன இங்க வரவழைச்சதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். எதையும் புரிஞ்சுக்க கூடியவன் தான் புத்திசாலி. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவன் தான் திறமசாலி. மிஸ்டர் ஆனந்த், கார் ஓட்டுற திறமையை நீங்க மறுபடியும் வெளிப்படுத்தணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதை வீணாக்காம இப்பவே பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுறார் எங்க பாஸ். அப்படியே? உங்க ஆசை என்னன்னு சொல்லத்தான் இங்க வரவழைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வேகமா கார் ஓட்டக்கூடிய ஒரு திறமசாலி தேவை. ஆனா அந்தஸ்துல டிரைவரா இல்ல, பார்ட்னரா. அதுக்கு முன் பணம் தான். உங்க சம்மதத்துல அடங்கி இருக்கிறது உங்க முன்னேற்றமே. புரியுதா? உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். முன்னேற்றத்தை மத்தவங்க மூலமா எதிர்பார்க்கிறவன் நான் இல்ல. முன்னேற்றம் என் கையிலேயே இருக்கிறதா நம்புறவன். திறமை கையிலே இருந்துட்டா பணம் ஆயிடாது, அதை தொழிலா மாத்தும். மிஸ்டர் பிரதீப், தாய் இல்லாம தவிச்ச காலத்துல நான் என் மாமனுடைய ஆதரவுல இருந்தேன். எங்க மாமன் இறந்த பிறகு நான் அனாதையா நின்ன போது எனக்கு வாழ்வு கொடுத்து வசதி செஞ்சு இப்ப தன் பெண்ணையும் கொடுக்க இருக்கிறார் ஒரு பெரியவர். அமைதி ஆனந்தமான வாழ்க்கையை தொடங்க இருக்கிறனா கேவலம் இந்த திருட்டு பொறுப்பு நடத்த தேவையில்லை. நாங்க ஒரு காரியத்தை நினைச்சு அது நடக்காம போனதில்லை. நான் சொல்றத கவனமாக்கள். நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதி ஆனந்தமான வாழ்க்கை, அது நடக்காது. 2 நாள் டைம் தர யோசிச்சு முடிவு வச்சு. என்ன? That means 48 hours. முரடனுக்காகவும் முட்டாளுக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல. குட் பை. என்னங்க இது? உங்களுக்கு என் மனசு புரியவே மாட்டேங்குது. இல்லைன்னா இவ்வளவு நாளாயும் வராம இருப்பீங்களா? அப்பா, ஒவ்வொருல போட்டு வெள்ளாயில வச்சும் உங்க சட்டையில இருக்கிற சென்ட்டு வாட போகவே இல்லை. சட்டையே இவ்வளவு வாசனையா போடுற நீங்க நிச்சயம் ஒரு மைனரா தான் இருப்பீங்க. அம்மா காரிதான் நல்ல குண்டாயிட்டே போறா. ஆனா போடுற உருப்படி ஒண்ணாவது ஒழுங்கா திரும்பி வர மாட்டேங்குது. முழுக்கை சொக்காய போட்டா அரக்கை சொக்காய அனுப்புறா, அரக்கை சொக்காய போட்டா பனியனா திரும்பி வருது. யோ, மார்க் என்னன்னு கேக்குறேன். நீங்க போட்ட குறிதானே விஎம்னு இருக்கும். விஎம்மா? அந்த சட்டக்காரர் நீங்க தானா? அரைஞ்சு பல்ல கட்டி விடுவேன். சட்டை போட்டவெல்லாம் சட்டக்காரனா? நான் சுத்த தமிழன். தமிழ்ன்ற கைய பிடிக்கிறேன். அங்க என்னமா குரல் கேக்குது, இங்க என்ன மோந்து பாக்குது. அத்தோட போதும். ஆமா, அதே சென்ட்டு வாடதான். அதே ஓரமண் வாடதான். நான் உங்க மேல சொல்றேன். எங்க ஐயா, ஏங்குற வயசு தானே இது. போங்க. எங்க இத்தனை நாளா ஏங்க துணி வாங்காம இருந்தீங்க? நீங்க வருவீங்கன்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நிச்சயமா சொல்றேன். பாப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன். என்னது? பொண்ணை தேடி தெருவெல்லாம் அலைஞ்சிங்களா? இந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப அதிசயம். நான் ஏன் தெரு தெருவா சுத்தனேன்னா, நான் கட்டிக்க போற பொண்ணு மிஸ் இந்தியா ஆக்கி கிரீடத்தை அதை தலையில வச்சு பார்க்கணும். துணி 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 கேட்கணும். அது கரெக்டா. துணி நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே,
அழகு போட்டி கிரீடம் இந்தியா வந்தியா? சொல்லுங்க சாமி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, என் பேரு சாமி இல்ல மகேஷ். சொல்லுங்க மகேஷ். ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காத, நீ எங்க அக்கா மாதிரி. உன் பொண்ணுக்கு உடம்பு 36, 26, 38 இருக்கு. பாப்பா, உன் பாப்பாவுக்கு இடுப்பு மாத்திரம் 24க்கு கொண்டுட்டேன்னா கிரீடத்தை வச்சு விடலாம், பட்டத்தை வாங்கிடலாம். அந்த பட்டத்தை வாங்கி நாங்க என்ன செய்யறது மகேஷ்? ஜம்முன்னு அமெரிக்காவில பறக்க விடுறது. ஏ இந்தியாவுல பறக்காதா? ஆடி காத்துல பறந்து கிடியும். என் புத்திய மிஸ் இந்தியாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாரு. ஐயோ செண்டு, இந்தா செண்டு. என்னது பாதியிலே போறீங்க? விவரத்தை சொல்லுங்க. என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அலையறீங்க? அழகி போட்டியில உன் பொண்ணை கலந்துக்க வச்சு மிஸ் இந்தியா பட்டம் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். உடனே அமெரிக்கா, லண்டன் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு ஏரோப்ளேன்லயே அனுப்புவாங்க. கூடவே பூஜா மாதிரி அம்மாகாரியும் போறான். பூஜா என்ன குடமாவே நான் இருக்கேன். இந்த மகேஷ் அப்பா நினைச்சுக்காதே, நான் அக்கா மாதிரி. ஐயோ, நான் ஆகாசத்துல பறப்பனா, அமெரிக்காவுல போய் இறங்குவனா? என்னடி இது? தரையில நடக்கிற போது தடுமாறுவேன், இது ஆகாசத்துல வேற பறக்க போறியா? ஆமா, நானு ஆகாசத்துல பறந்து அமெரிக்காவுல கிழிச்சு ஒண்ணும் இல்ல, துணிய பறக்க காய வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ சொன்னேன். மகேஷ் நாளைக்கு வந்துரு, இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன். இத பாருங்க, நாளைக்கு நிச்சயமா வந்துடணும். முதல்ல குறை. எதை குறைக்கிறது? அர்ஜென்ட் துணி வாங்கி 15 நாள் ஆகுது, அத நாளை குறை வேற என்னத்த சொன்ன? நாளைக்கு வந்துரு மகேஷ், நாளைக்கு வந்துருங்க. என்ன 2 பேரும் நாளைக்கு வந்துடும் இவ்வளவு உபச்சாரம் பண்றீங்களா? என்ன விவரம்? ஒண்ணு விவரம் இல்ல, உருப்படியா வாங்கிட்டு போத்தேன். இது உருப்படியா எனக்கு தெரியல. கீதா, கடுமையான நெஞ்சு வலி, காரணம் புரியவில்லை. 12 காத்திருப்பேன், கண்டிப்பாய் சந்தியுங்கள். நெஞ்சு வலி உனக்கு எங்க வலிக்குது? நெஞ்சு எங்க வலிக்கும்? நெஞ்சுலதான் வலிக்கும். ஐயோ, அப்பாட்ட சொல்லுங்க, டாக்டர் வர வச்சிருப்பாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அப்படி செஞ்சிருவாருன்னு தான் உங்களை வரவழைச்சு. நான் என்ன டாக்டரா? எனக்கு நீங்க தான் டாக்டர். ஓ, அப்படியா? டாக்டர், என் உடம்பு பாருங்களேன். இரு பாக்குறேன். இன்னும் 1 மாசத்துக்கு உன் உடம்பு இப்படித்தான் இருக்கும். இல்ல டாக்டர், நீங்க கைய பிடிச்ச உடனே வலி நின்னுடுச்சு. இப்ப எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. என்னத்தா? அத்தா, என் கண்ணுல என்ன தெரியுது? நான் தெரியறேன், எனக்கு பின்னாடி 2 பசங்க தெரியறாங்க. போங்கத்தான், உங்க கண்ணுல நான் மட்டும்தான் தெரியுறேன். கீதா, ஆமா, நீ என்ன தூங்குறிய? இல்லத்தா, நீ மறந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீதா, நீ என்ன கற்பனை செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கத்தா. அறையை சுற்றி மல்லிகைப்பூ அலங்காரம், பட்டு மெத்தையிலே அடங்காத பசியோடு அவன் அவளுக்காகவே காத்திருந்தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. சலங்கை ஒலி கேட்டது. சிங்கார பெண்ணொருத்தி நிமிராத தலையோடு, பழத்தட்டு கையோடு, சுவையான பாலோடு, சிரித்த முகத்தோடு அடிமேல் அடி வைத்து வந்தாள். அவன் அவளையே பார்த்தான், அவளும் அவனையே பார்த்தாள். அவளுடைய பெயரைச் சொல்லி அவன் அழைத்தான். ஆனால் அவளோ பேசா மடந்தையாக நின்றாள். அவளுக்கு இருந்த பொறுமை அவனுக்கு இல்லை. மெதுவாக அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அப்புறம் என்ன இருக்குன்னு நீதான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீதான் சொல்ல. சொல்லுங்க தானா. என்ன சொல்ல சொல்றியா? நானே சொல்றேன். அவன் தான் பசியோட காத்திருந்தான் இல்லையா? அவ கையை பிடிச்சு இழுத்து அவ கையில இருக்கிற பலகாரத்தட்டை வாங்கி பழத்தையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு தூங்கினான். பின்ன என்ன,
இவ்வளவு நாள் அவன் காத்துட்டு இருக்கிறான் அவளுக்காக. என்ன செய்வாம? மெதுவா அவ கைய பிடிச்சு அவளை அணைச்சு இருட்டு கட்டி. நீங்க எல்லாத்துலயுமே ஃபாஸ்ட் தான். நினைக்கிறதுல கூட முந்தி நிக்கிறீங்க. கீதா, கார் ரேஸ்ல கூட காரை ஸ்டார்ட் பண்ண உடனே கீதாவை பார்க்கணும்னு நினைப்பேன், ஃபர்ஸ்ட் வந்துருவேன். அதனாலதான் என்ன எல்லாரும் ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. கார்ல ஃபாஸ்டா வர்ற நீங்க கூடிய சீக்கிரம் என்ன பாக்குறதுக்கு மெதுவா வர போறீங்க. ஓ, மாப்பிள்ளை அழைக்க சொல்றியா? சாமி, ஊர்வலம் நெருங்கிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் சீக்கிரமா கவனி. போ. எல்லாரும் இங்க என்னமா செய்துகிட்டு இருக்கீங்க? ஊர்வலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் யாரு கவனிக்கிறது? போங்கம்மா, போங்க போங்க போங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லவா, தாயிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை தனிச்சிருந்து செஞ்சுக்க வேண்டியதா போச்சுல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியலப்பா. குறை இருக்கு, தெரியல. இப்படி நேரத்துல ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கிற மாதிரி தகப்பு இருந்துட முடியாதுமா. அப்பா, தாயும் தகப்பனுமா நீங்க இருந்துட்டீங்களேப்பா. கீதா, தகப்பன் தாலாட்டு பாடிடலாம், தாய்ப்பால் கொடுத்துட முடியுமா? மனசு நிறைஞ்ச ஆசை கொடுத்துடுவான், மன விட்டு பேசி அனுப்பி வைக்க முடியுமா? ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் தகப்பன் கூட பெண்ணுக்கு அந்நியந்தாம்மா. அதனால ஒரு பெண்ணுக்கு தாய் தான் சொந்தம், புருஷன் தாமா தெய்வம். நீ போய் அலங்காரத்தை முடிச்சுக்கமா. போமா போ. என்னடா ஊர்வலத்துக்கு முன்னாடி ஓடியாந்த? சரி போ. நீங்க எல்லாம் லேட்டா வர்றது? லேட்டா? கரெக்ட். ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப நாங்களும் ஸ்டார்ட் ஆயிட்டோம். முன்னாடியே வந்தா எங்களால ஏண்டதை ஏதாவது செய்யலான்னு. அதுக்குள்ள பெரியவா கிட்ட ஆசீர்வாதம். வீடு வந்தாச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு. வண்டியில ஏறிட்டீங்க. நாளைக்கு மழையில வருங்க. ஆரத்தி சுத்திட்டு நிக்கிறாங்கல்ல, தட்சணையை போட. அலையிறீங்க. என்னப்பா இது கொடுமை? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு. என்ன மாமா அது? கீதாவையும் ராமுவையும் போகட்டும் ஒப்படைக்கிறான். ஆமா, போகட்டும் ஒப்படைக்கிறான். ஆமா, என்ன நடந்தது? யார் வந்தாங்க சொல்லுங்க. அன்னைக்கு அசோசியேஷன்ல இருந்து 3 பேர். நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதி ஆனந்தமான வாழ்க்கை, அது நடக்காது. எப்பவுமே வேகமா வர்ற நீங்க கூடிய சீக்கிரம் என்ன பார்க்க மெதுவா வர போறீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் இதுதானா கீதா? இதுதானா அர்த்தம்? என்னால இதை நம்ப முடியலீங்க. தரையில எறும்பு போனா கூட தாண்டி நடக்கிற இவருக்கு இந்த நிலைமையா ஏற்படணும். ஆனால் மஞ்சள் அரிசி போட்டு வளர்த்தலாம்னு ஓடி வந்தோம் ஆசையா.
வாய்க்கரிசி போட வச்சிட்டாங்க பாத்தியா? இவரோட நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாதுடா. A for aeroplane. A for aeroplane. B for bird. B for bird. ஏமாமா நானு கான்வென்ட்டுக்கு போனா உங்களை பார்க்க முடியுமோ? ஏன்டா கண்ணு முடியாது? வாரா வாரம் மாமா வந்து உன்னை தவறாம பாப்பாரு. என்ன ஆனா நீ நல்லா படிக்கணும். என்ன சரி மாமா. எங்க சொல்லு. C for carrot. C for carrot. D for dog. D for dog. அப்படி வந்து ரெண்டு முதல்ல இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கலக்கல் உள்ள ஓடிடலாம். இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு காலுக்குன்னு ஓடியாந்துடணும். என்னங்க எல்லாமே ஒரு வாட்டி தானா? ஒரே வாட்டி தான். ரெண்டாவது வாட்டிக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ கவனத்துல வச்சுக்கணும். சில பேர் நேரா பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, அள்ளையில பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பாங்க. நான் எப்படிங்க இருக்கேன்? நீயா? என் கட்டு நாலா பக்கமும் நல்லாவே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, குறைகள் உனக்கு இருக்கு. ஆனா குறை வர்ற பக்கம் அதிக நேரம் ஜனங்களுக்கு காட்டாத. பொசுக்கு பொசுக்குன்னு திருப்பிக்க. கண்டிப்பா உனக்கு தான் பரிசு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க? என்ன நீ இடுப்ப குறைச்சிட்ட? நான் சாப்பாட்டையும் குறைச்சிருக்கேங்க. அப்படியா? மகேஷ் இவ விட மாட்டான்றாள. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ, போற போக்க பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிருக்கு. பிறந்ததை விட பெத்தது சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. அம்மா உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கும் மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ஐயோ, இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்கின அல்லா பையில உன் கைய பிடிச்சு அவடு விடு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகனுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கையை பிடிச்சு குலுக்குவான். இதுக்குதான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு. சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. நீ போ, நீ உள்ள போ, நீ வெளியே நட நட நட. ஏங்க சாப்பிடுறீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா, இப்படி உட்காந்து. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கா? அது கத்து கொடுக்கும் 10 பேருக்கு. நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா, உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி படு. ஆமா, அழகி போட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன இழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எங்கேயோ வேற என்ன எனக்கு கூட தெரியாது. என்ன பொண்ணை பெத்து வச்சிருக்க? முதல் பாடமே ஒழுங்கா வரல. மக்கு மக்கு சீக்கிரமா கத்து கொடுத்துரு மகேஷ். எங்க வீட்டுக்காரர் கள்ளந்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நாங்க கீழே வாங்கி ஆகணும். என்னது போற போக்க பார்த்தா என் லட்சியமே போயிடு போயிருக்குதா? என்ன சொல்ற மகேஷ்? அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளந்திரி பையலா? ஐயோ, நீங்க வேற நாங்க வரையாச்ச மகேஷ். நீ சொல்லிட்ட பெருசா. மூட்டுக்காரங்க அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா, அவன் கிட்ட கட்டுக்கு 2 வீடா. நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னங்க, எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல. ஒரே மிதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு, அமெரிக்காவுன்னா கழுதை கூட எவ்வளவு வைக்கிற. ராசையா, என்னது வீட்டுக்குள்ள வேலையை கட்டின மாதிரி? யாரவன்? ஐயோ, எங்க அப்பா. அப்படியா? அவனை இங்க கூட்டிட்டு வா. They have picked up one man. பட்ட பகல் 10 மணிக்கு 1.5 லட்சம் ரூபாய் யாருக்கும் தெரியாம கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி நடக்கணும்னா அட்லீஸ்ட் 9 பேராவது இதில் ஈடுபட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். Yes, proceed. That this seems to be an inside affair. பேங்க்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் இதுக்கு துணையா இருந்திருக்கணும். That is definite. 2 பேர் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிருக்காங்க. That is my humble presumption. I need pinpointed decisions. உன் பேரன் ஆனந்த், இந்த கொள்ளைக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க எத்தனை பேர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்தீங்க? எல்லா தகராறுக்கும் பணமே காரணமா இருக்கிறதுனால நான் யாரையும் கூட்டு சேர்க்கறது இல்ல. நான் ஒருத்தனே
தனியா கொள்ளடிச்சேன். நீ எதிர்கட்டத்துல இருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. செய்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிற அளவுக்கு துணிச்சல் உள்ள நீ அதை எப்படி செஞ்சேங்கிற விவரத்தையும் நீயே சொல்லிடு. யாருமே புரிஞ்சுக்க முடியாதபடி நான் அங்க செய்த காரியத்தை இங்க அவ்வளவு சாதாரணமா விலைக்கு சொல்ல முடியும் நம்புறீங்களா? சொல்லு, புரிஞ்சுக்க முடியும். சின்ன அசைவுகள் தான் பெரிய காரியத்துல கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிடும். கொள்ளையடிச்ச முறையை அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னா உங்க முன்னால நானே செய்து காட்டுறேன். என்னப்பா ஏகாம்பரம் கம்முனுக்குறீங்க? பணம் எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இந்தா நீ இதை சொல்லி பாஸ் பண்ண சொல்லு. என்னப்பா சுத்த விவரம் தெரியாத ஆளா இருக்கு. பேங்க் டைம் ஆகி போச்சு, கிளார்க்குங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன செய்ய சொல்ற? என்னப்பா பெரிய ரோதனையா போச்சு? ஏகாம்பரம், என் பணம் தான் உங்ககிட்ட இருக்க, அதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். உன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணாக்கா என்ன வேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு திங்கக்கிழமை வா. என்னது, நான் பணம் கொடுத்தா மட்டும் லவக்கு லவக்குன்னு வாங்கி போட்டுக்கிறீங்க, கேட்டா திங்கக்கிழமை வான்றீங்க. பெரிய ரோதனையா போச்சப்பா. ஓகே பாஸ், போலீஸை சுத்தி நிக்க வச்சுட்டு பேங்க்குள்ள போனான். திரும்பி பணத்தோட வெளியே வந்தான். தப்பிச்சுட்டான் பாஸ். என்ன அத்தனை போலீஸ் இருந்தும் பணத்தோட தப்பிச்சான்? யாரும் ஆனந்த். இதை விட பெரிய காரியத்தை இனிமே அவன் செய்ய வேண்டாம். என்ன பாஸ் சொல்றீங்க? அவன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணை நாம கொன்னுட்டோம். அவன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதனால நம்ம காரியங்களை அவன் செய்ய தொடங்கிட்டான். இனிமே அவன் தனியா இருக்க கூடாது. அவனை எப்படி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாகணும். உங்க அஜாக்கிரதை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் உண்டாக்கி. மிஸ்டர் பாண்டியன், ஒரு சாதாரண ஆளுங்களால பிடிக்க முடியல. அதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? மிஸ்டர் பால்ராஜ், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முன்ன நான் தான் கொள்ளையடிச்சேன்னு சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிட்டு இப்ப இத கொள்ளையடிச்சதுக்கான காரணத்தை சொல்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். வாட்? அப்ப முதல்ல நடந்த கொள்ளை நான் செய்யல. ஒரு கூட்டம் தன்னுடைய நடவடிக்கைகளை என்னை ஈடுபடுத்துறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. நான் அதுக்கு சம்மதிக்காதனால எனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை பாழ் பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறதுக்காக கொஞ்ச நாளா நான் அந்த கூட்டத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலதான் அவங்க அந்த பேங்க்ல கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் போறதுக்குள்ள அவங்க சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாங்க. ஆனந்த், அவங்கள பத்தி உனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்ல முடியுமா? ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. அவங்கள பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது, சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா யூ மஸ்ட் செட் a thief to catch a thief. திருடனை வச்சு திருடனை பிடிக்கலாங்கிற முறையும் உண்டு இல்லீங்களா? எஸ். அதனாலதான் இந்த கொள்ளையை நான் நடத்தி காட்டினேன். யாருக்கும் தெரியாம தான் அவங்களால திருட முடிஞ்சது. உங்க எல்லாருக்கும் சொல்லி உங்க முன்னாலேயே திருட முடியும்னு நான் நிரூபிச்சு காட்டியிருக்கேன். என் சொந்த அக்கறையினால அவங்கள பத்தி நான் பல விஷயங்கள் நான் சேகரிச்சிருக்கேன். அவங்க சாமர்த்தியத்தோட போட்டி போட்டு உங்க உதவியோட அந்த கும்பலை பிடிக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு அந்த பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். Hotel Paradise takes pleasure in welcoming you ladies and gentlemen. எத்தனையோ இரவுகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். But this night is peculiar night. இன்றிரவு உங்களுக்கு கவர்ச்சி விருந்தளிக்க இருப்பவர் குயின் ஜூலியட்.
அவருடைய சுகம் தனி சுகம், அவருடைய சுவை புது விதம். போதுண்டா, பரவாயில்ல. துணிச்சல் மட்டும் தானோ நினைச்சேன், திறமையும் இருக்கு. என் திறமையில எனக்கு நம்பிக்கை உண்டு. என்கிட்டயும் 2 துப்பாக்கி இருக்கிறது நியாயம் இல்லை. நான் வரேன். அப்பா, வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விவரத்தை சொல்லாம அனுப்பிட்டீங்களே. பொறுமா, முன்னேற்பாடுகளை செய்யறதுல தான் தாமதம் இருக்கும். அதுக்கப்புறம் காரியங்கள் வேகமா நடக்கும். இப்படியே எவ்வளவு நாள் அப்ப கடத்த போறீங்க? ரேகா, அவசரத்திலயும் ஒரு நிதானம் வேணுமா? நிதானம் பெண்ணோட வயசு நிறுத்தி வைக்காதுப்பா. பைத்தியக்கார பொண்ணு. எக்ஸ்பிரஸ் வண்டியும் ஜங்ஷன்ல நின்னுதான் போகும். அந்த கூட்டத்துல நான் சேரணுங்கிறதுக்காக அவங்க எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம். பரவாயில்ல, கொள்ளையடிச்ச பணத்துல கொஞ்சம் கலெக்ட் ஆயிருக்கு. ஆமா, சந்தேகப்படக்கூடிய ஆட்களை அரெஸ்ட் பண்ண என்ன ஆனந்த்? அப்படி நாம யாரையும் அரெஸ்ட் பண்ணா அப்புறம் அந்த கூட்டம் உஷாராயிடும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின விவரங்களை நாம சேகரிக்க முடியாம போயிடும். ஓகே, ஐ வில் வெயிட். ஆனந்த், சமீபத்தில் வந்த ஒரு கப்பல்ல சந்தேகத்துக்குரிய 2 பேர் வந்திருக்காங்க. இவன் பேரு ரங்கசாமி. இவனுடைய நடவடிக்கையும் செயல்முறைகளும் நம்ம இலாக்காவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கே தவிர என்ன காரியத்துக்காக வந்திருக்கான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. He is known to me. கொஞ்சம் புதிரானவன் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்க நாளாகாதுன்னு நினைக்கிறேன். குட். இந்த ஆளு இதோட 4வது முறையா இந்தியாவுக்கு வந்திருக்கான். வரும்போது கப்பல்ல வந்தா போகும்போது பிளேன்ல போயிடுறான், பிளேன்ல வந்தா கப்பல்ல போயிடுறான். அவசரத்தை பொறுத்து பிரயாணத்தை மாத்திக்குவான் போல் இருக்கு. Still he has earned our attention. சந்தேகம் என்னவோ இவன் பேர்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவனா இருந்தா இவன் என் உதவியை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை என்னால் ஏற்படுத்திக்க முடியும். இவன் பேரு அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம்க்கு பொருள் வேணும், உனக்கு பணம் வேணும். அதுதானே? அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன். உள்ளே வந்து சொல்லு, வெளியே வாடா. அந்த அப்துல், ஜடாமங்கலம் கோயில்ல இருக்கிற சிலை இருக்குது, அது பஞ்சலோகத்துல செஞ்சது. பஞ்சத்துல கொஞ்சத்துல உனக்கு புரியாது, பஞ்சலோகம். சொல்லு. அந்த சிலைக்கு மேல இருக்கிற நகைங்க, ஐயோ, ஜுவல்ஸ். ஜுவல்ஸ் அவ்வளவும் கெம்பும் கோமேதகமும். ரிங்கரம் வைரம் சொல்றேன். அதுக்கும் மேல சொல்றேன். வாழ்க்கையில நீ பிறந்து உன் கண்ணால அந்த மாதிரி வைரத்தை பார்த்தே இருக்க முடியாது. பேரிங்காரம், புலி பிடிக்கிறவன்ட்டே பூனை பெருசு சொல்றேன். நீ சொல்ற வைரம் காட்டிலும் ஒஸ்தி வைரம், காஸ்ட்லி வைரம் வச்ச கத்தி சேத் ஹரிதாஸ் வீட்ல இருக்கு. அது தெரியுமா உனக்கு? யார் வீட்ல? சேத் ஹரிதாஸ் ராம்தாஸ் வீட்ல. உனக்குதான் உலகத்துல உயர்ந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குதுன்னு நல்லா தெரியுமே. ஆமா அப்துல், உன்னுடைய பினான்சியல் பொசிஷன் இப்ப எப்படி? எப்படி எப்படி அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் இந்த அப்துலுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லாவே இருக்கா. அப்போ நாங்க கேட்கிற பணத்தை நீ கொடுப்ப. தோணி கரைக்கு வந்துடுச்சு. நம்ம ஏஜென்ட் பணம் ரெடி பண்ணிட்டான். நீங்க பொருளே ரெடி பண்ணுங்க. லேட்டுனாலே எங்க பாஸுக்கு ரொம்ப ஹேட். அதனால நாளைக்கு நைட் பொருள் கை மேல. மேட்டர் ஓவர். அத்தே செய்யுங்க, அத்தே செய்யுங்க. அப்துல், நான் வரேன் அப்துல். நம்மள மாதிரி முபாரக் பண்றேன், கையிலே கட்டிருக்கேன், பேரு ரீங்காரம் வச்சிருக்கேன். அப்துல், ஆண்டவன் படைப்பில் அனைவருமே ஒன்று. யாராருக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாடத் தெரியும் எனக்கு. பாடு, நல்லா பாடு, இடம் பார்த்து பாடு, தாளம் தப்பாமோ பாடு. டைம் கிடைச்சா நீ எனக்கு கடம் போடு. ஹரே ராம், உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, பணவளன்னு சாபாகம் நீ. ஹரே ராம், ஹரே ராம்.
போடும் போடும் கொடுத்துடு 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 பேசி முடிச்சு போடு சேட்டுக்காரு ఈ கத்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருந்தி? ராம் எனக்கு முன்னே 30 ஜெனரேஷன்ஸ் பரம்பரை அப்புறம் கட்சியா என்கிட்ட இருக்குது. இதை இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துடுன்னு என் பையன் கோவத்துன்னு சொல்லிட்டான். நானும் கொடுத்துட போறேன். குடு குடு குடு. சேட்டுக்காரு ఈ கத்திய கவர்மெண்ட்டுக்கு இஸ்தே எவ்வளவு டబ్బு ఇస్తారు? இன்னா கெச்சா உனக்கு என்ன குடு? లాభం ఉంది. సేటుగారు గవర్నమెంట్కి ఇస్తే 50,000 ఇస్తారు, లేకపోతే అదనీం కొరపారు. ఈ అబ్దుల్కి ఇస్తే 5 లక్షం. 5 லட்சம் இல்லே 10 லட்சம் எடுத்துக்கோ. பொருளே எனக்கு கொட்டுக்கோ. ஹரே ராம். ஏது பாஷ் அந்த பொருளே விட்டு விடாதே. భయం వద్దండి, నాను బేరం వేసి ముడిచి ఇస్తాను, లేకపోతే நண்டு மாதிரி வந்து துண்டு போட்டு விட்டுடுவேன். ఎంత రేటు கூட்டலாம்? கூட்டிக்கோ. 15க்கு மேலே கூட்டாது. 12க்கு முஞ்சா 3 எடுத்துக்கோ. 14க்கு முஞ்சா 1 எடுத்துக்கோ. முடியல துண்டு போடு. பேசி பாக்குறேன். చేసి అబ్దుల్ పూర్తిగా చెప్పినారు. తర్వాత 12 లక్షం ఇస్తారు. என்ன பேச்சு சொல்றே? 13 லட்சம் வச்சுக்கோ. ராசி இல்லே. 14. ஹரே ராம் ஹரே ராம். 15 லட்சம். வெறும் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் கிட்டே கொடுப்பேன். உங்க பணம் எனக்கும் வேணாம். நீங்க 2 பேரும் போங்க. ஏது பாஷ் உனக்கு சாமர்த்தியம் பத்தலை. இந்த பொருள் இல்லாம அப்துல் ஹாங்காங் மேலே போரான் இல்லை. ஊரு பூரா உன்னை தேடிட்டு இருக்கிறேன். நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற. சரி சரி வா புறப்படலாம். துபாஷ் அப்புறம் సేజీ என் கூட வந்த அப்துல் మంచివాడు లేదు, அவனை அடிச்சுக்கிட்டு போனவாడు மோசமான வாடு. எதுக்கும் మీరు పోలీసుக்கு போன் செஞ்சு பாதுகாப்படுகண்டி. அங்க உட்காருங்க. 1 மினிட். ஓவன் சரத்ரி 42 பேசுறேன். பாசுங்களா? எஸ் பாஸ். ஆமா ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். எஸ் சொல்லிட்டேன். பாஸ் இப்ப வந்துடுறேன். ஆமா பாய், அந்த தரகனை உனக்கு எப்படி தெரியும்? அது அல்லாவுக்கு கேக்குறேன். என்ன தெரிஞ்சு அவன் வந்து எனக்கு பார்த்தான். ரீங்காரமா? நான் வண்டா சிங்காரையா? ரீங்காரம். என்ன அப்துல்? சுப்ஹானல்லாஹ். நல்லா இருக்கு. ஆமா, மெட்ராஸ்க்கு வர வேண்டிய கப்பல் சிலோன் பக்கம் போயிடுச்சே. இல்ல இங்கே தான் ஹார்பர்ல நிக்குது. நீ பாக்கல? பாய் ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாரு. ஒண்ணும் புரியல. எப்ப வந்தாலும் என்ன வந்து பாக்குற? நீ வேளாள பார்க்க போயிட்டிய, அத கேட்க. யா குதா, நீ தப்புன்னு நினைக்கிறேன். அந்த புரோக்கர்க்கு வச்சு பொருளே பார்த்து உனக்கு சொல்லி கேட்கலாம்னு போனேன். எனக்கு இடம் சொல்ல இன்னொருத்தனை பார்க்கணும்னு உனக்கு யோசனை போயிருக்கு பாரு. அப்துலுக்கு அந்த யோசனை போகல பாஸ். அந்த யோசனை வந்தது ஆனந்துக்கு. ஆனந்துக்கா? ஆமா, அப்துல்ல கூட்டிட்டு போன தரக வேற யாரும் இல்ல, ஆனந்த். இப்ப அந்த பொருளையும் இருக்கிற இடத்தையும் அவன் பார்த்துட்டான். ஓ, எல்லாத்துலயும் நம்மள முந்திக்க பாக்குறானா? ஜட்கா குதிரை ஜாதி குதிரையோட ஓட பாக்கு. பிரதீப் என்ன யோசிக்கிறேன்? அந்த துபாஷ்க்கு பயப்படுறேன். பயப்பட போறது யாருன்னு பாரு. டேய் சாம்சனுக்கு கேவலம் டிரைவர் உத்தியோகத்துக்காக வந்தவன் பயத்து பொழப்புக்காக திருட பழகி இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு பேரு பெரிய கொள்ளக்காரன். அரே ரொம்ப கெட்டிக்காரன். யாகுதா பிரதீப் நீ முந்திக்கோ, அந்த நண்டு துண்டு போடுவே சொன்ன. அவன் துண்டு போட்டா நான் பெட்ஷீட் போடுவேன். நீ கவலைப்படாம போ. நாளைக்கு காலையில 17 லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு? யாகுதா 17 லட்சம்? அவன் 15 லட்சம் சொன்னா பரவாயில்ல. ஒன்பு பாத்துக்கோ. வர கரான் பஸ் அப்துலுக்கு நாளைக்கு தரதா பிராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள ஆனந்துக்கு முன்னால காரியத்தை கச்சிதமா நம்ம முடிக்கணும். கரெக்ட் சாம்சன்.
மறந்துட்டீங்களா? இரும்பு எடுத்து இவன் உடம்புல எங்க ஒண்ணா அடிக்கலாம், ஆனா சின்ன துரும்ப கூட இவன் தலையில போடக்கூடாது. பலகீனமே இவனுக்கு இங்கதான். மறந்துட்டேன். சாம்சன், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சிங்காரம், அங்க பச்சை கல்லு வந்துடும். ஓகே. புராதன பொருளை வாங்கி அயல் நாடுகள்ல விற்பனை செய்யறவன் தான் அப்துல் ரஹீம். சேட் ஹரிதாஸ் ராம்தாஸ் அந்த கத்தியை உண்மையிலேயே அரசாங்கத்தை ஒப்படைக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன் தான். அதனாலதான் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நோ ஃபியர்ஸ். பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. மிஸ்டர் ஆனந்த், உங்ககிட்ட நம்ம இலாக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப எதிர்பார்க்குது. டிபார்ட்மெண்ட் எது விரும்புதோ அதை செய்யத்தான் நானும் விரும்புறேன். குட். மிஸ்டர் ஆனந்த், அந்த கூட்டம் உங்க வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அவங்கள பழி வாங்கணுன்ற நோக்கம் இல்லாம பிடிச்சு ஒப்படைக்கிறதா உங்க எண்ணமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சட்டலி பழி நோக்கத்தை விட்டதாலதான் நான் உங்களோட உதவியை நாடினேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், அந்த கூட்டத்தோட தலைவன் உயிரோட பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா என்னுடைய லட்சியம். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவேன். மச் ப்ளீஸ். இனி நீங்க தைரியமா உங்க காரியத்துல ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆனந்த், இந்த உலகத்துல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன்டா. டேய் ஆனந்த், நீ யாருக்காவது பயப்படுவாடா? இந்த பொம்பளைங்களை கண்டாதான்டா எனக்கு பயம். பொம்பளைகளை கண்டா பயமா? ஏய், உனக்கு ஏன்னா, என்ன பயம்? பெண்களோட அழகு. ஜஸ்ட் a minute. வந்திருக்கவங்களோட முக்கியம் எங்களுக்கு தான்டா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சாவி சரியில்லை. என்கிட்ட. டேய், டேய், இந்த பொம்பளைங்கன்னு சொன்னாலே பயப்படத்தாண்டா வேணும். எப்பா உன்னை தேடி ஆள் வந்தாச்சு. அநேகமா அழகானதா தான் இருக்கும். டேய் நம்ம போவோம். இனிமே என்ன பேசிக்கிட்டு? டேய், டேய், எங்கடா போறீங்க? டேய், இரு. தேவை இல்லாம என் பேர்ல ரொம்ப பேருக்கு அக்கறை ஏற்பட்டிருக்கு. அப்படி என்ன தேடி வரவங்க வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க நினைச்சு பயந்து போடுங்கிறதுக்காக நானே செய்துகிட்ட புது ஏற்பாடு. எப்படி? கொஞ்ச நேரத்துல என்னையே ஒரு பாடுபடுத்திருச்சு. நல்ல ஏற்பாடு. ம்? அன்னைக்கு உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்கிட்ட பேரம் பேசினீங்க. இன்னைக்கு நீயே வீடு தேடி வந்திருக்கிற. ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கணுமே. அப்பா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சியான்னு கான்வென்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க நீங்க வந்து போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். I see. நான் ராமுவ கான்வென்ட்ல சேர்த்ததெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறியே. That's good. நீயும் அப்பாவும் என்ன பத்தி ரொம்ப அக்கறை எடுத்து விசாரிச்சு என்னையே சுத்திட்டு இருக்கீங்க. உரிமை ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மேல அக்கறை இருக்கிறது சகஜம் தானே. நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் நம்ப கூடாது. உண்மைதான். நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட நடக்காம போயிடுச்சு. ஏமாற்றம் எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கவலைதான் அதிகமாகும். சரி சரி, நீங்க எதுக்காக வந்த? திருடிக்கிட்டு போலான்னு வந்தேன். மதிப்புள்ள பொருளுக்கு தான் விலை பேச முடியும். விலை மதிப்பே இல்லாத பொருளுக்கு விலை கொடுக்க முடியுமா? எங்க அப்பா விலை பேசிட்டு வர சொன்னாரு. நான் முடிஞ்சா திருடிக்கிட்டு போறான்னு தான் வந்திருக்கேன். தூண்டில் போட்டு திமிங்கலத்தை பிடிக்க முயற்சி செய்றீங்க. முயற்சிதான். வெற்றி தோல்வி நினைச்சா முடியுமா? எங்க அப்பா உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்ல ஒத்துக்கிட்டாரு. எப்ப வீட்டுக்கு வர்றீங்க? அவரா ஒத்துக்கிட்டது போல நானா வந்து கேட்டுக்கிறேன். இப்ப நீ வீட்டுக்கு போலாம். இதுவும் உன் ஏற்பாடு தானா?
நீ சொல்ற ரேட்டும் ஓகே. இது பார்த்து என்னப்பா சொல்லும்? என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்ட? மின்ற வைரத்தினுடைய ஜொலிப்பு எத்தனைன்னு எண்ணி சொல்றவோ என் ட்விங்கிள். எண்ணட்டும். கோஹினூர் வைரத்துல சின்ன கீரல் இருந்தது, அத கிளீனா சொல்லிட்டா. அவ்வளவு பயலும் அசந்தான். அதுல கிரல் அடடே என்னப்பா? ட்விங்கிள், கல்லு நல்லா இருந்துன்னு சொல்லி நீ போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் கடையிலே இருக்கிறேன். என்ன சார் இதெல்லாம் சாப்பிடுறீங்க? சிலோன் புரோட்டா, வறுத்தகரி, குருமா, பாயா. ஓயா சிங்கிள் டீ கொண்டா. ஐயா ஒரு சைனா சிங்கிள் டீ அடி. சைனா டீ எல்லாம் நமக்கு எதுக்கு? ஆடை இல்லாம ஒரு டீ போட சொல்லு. அந்த ட்ரெஸ் இல்லாம டீ போடுறது இல்லைங்க. சீ, டீல பால் ஆடை இல்லாம போட சொன்னேன். அப்படியா? ஐயாவுக்கு பாலே இல்லாம ஒரு சிங்கிள் டீ அடி. வாங்க 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 உட்காருங்க. ஐயா ஐயா அவர் கவனி. ஐயோ ஏன் பரிசை காணோம்? யாரோ பாக்கெட் அடிச்சுட்டான். சாப்பிட்ட பழகு சொல்றேன். இந்த ஆளை வெளியே விடக்கூடாதுங்க. புல்லு 1.90ங்க. 1.90. ஐயா உள்ள வரும்போது பையன் பாத்தியா? ஐயோ பையன் நல்லா இருந்தது, பருத்தி இருந்ததுங்களே. கீப் பாயிண்ட். கான்ஸ்டபிள், கம்ப்ளீட்டா ஒரு தடவை செக்அப் பண்ணு. எஸ் சார். அந்த பையன் காட்டு. இவனா? அப்பா எவனோ பிட் பாக்கெட் அடிச்சுட்டான்டா. நான் ஆளை கண்டுபிடிக்கிறேன். நமஸ்காரம்ண்ணா. என்னப்பாங்க? பாப்பா இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரிஞ்சவரு, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியவர். சரி, நீ யாருப்பா? அப்பா இவன் ஏன் மகன் சார். சார் உங்களுக்கு வேண்டிய ஆளை சர்ச் ஹிம். feel very much about the police department. நீங்க உங்க டியூட்டி செய்றீங்க. நான் ராயல் ஃபேமிலின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? மிஸ்டர், நாங்க முகத்தை பார்த்தும் பிடிப்போம், பிடிச்ச பிறகு நல்ல முகத்தை ஞாபகமும் வச்சுக்கிடுவோம். ஏனோ? That's all right. Shall I move? Yes. பணத்தை பார்த்து செலவு பண்ணடா, வேர்வை சிந்தி வியாபாரம் பண்ணதுடா. கல்ல அவன் ஹிப் பாக்கெட்ல போட்டுட்டேன். இந்த பக்கம் வந்தா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கு, அந்த பக்கம் வந்தா நான் கவனிச்சேன். ஓகே? என்னப்பா வயிற்று நீங்க தவிக்குமா? வாயா இவனா? இவன் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்டு விட்டு பையன் வெட்டி விட்டா பரிசை காணும்னு சொல்லுவானே. அப்படியா சொல்லு? ஆமா. இங்கேயும் அதே தான் சொல்றேன். 1.90 சாப்பிட்டுருக்கேன். ஏன் நாராயணா இந்த அவனை 2 நாளைக்கு மாவாட்டது. என்னத்துக்கு மாவாட்டதுப்பா? போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, மரியாதையா கூட்டி போறங்கண்ணா. இன்னொரு வாட்டி இந்த ஜிப்பாவோட நான் பார்த்தேன், கொன்னுடுவோம் படுவா. 1.90. ஹாய். ஹலோ. அன்னைக்கு மாமா வந்துட்டு போனதும் நீங்க வந்தீங்க, இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. மாமா வரல இல்லையா? அந்த குறை தெரியாம இருக்கத்தான் நீ வந்து பாத்துட்டு இருக்கிறியே. உங்களுக்கு நேரமும் சந்தர்ப்பமும் எப்படி இருக்குமோன்னு தெரிஞ்சுதான் ராமு வந்து அடிக்கடி பாத்துட்டு இருக்கிற. அப்படி பாக்குறேன் வீணாகலன்னு நீ நினைக்கிற இல்லையா? நீங்க நினைக்கிறது பூர்த்தி ஆகணுங்கிறதுதான் என்னோட ஆசை. இல்ல, உன்னுடைய ஆசையில சுயநலம் இருக்கு. உங்க அப்பாவுடைய திட்டத்துக்கு ஒரு புது முயற்சி. ராமுவோட பிஞ்சு மனசுல அக்காங்கிற பாசத்தை ஏற்படுத்தி என்ன சுத்தி வளைக்க பாக்குற. விஷயங்களை என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. என்ன அந்த விஷயத்துல உண்மையே கிடையாது. அதிக வெளிச்சம் ஆந்தைய குருடாக்கிறது, அதிக இருட்டு காக்கைய குருடாக்கிறது. அப்பா என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு, நான் உங்க மேல அதிக அன்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? பழைய காலத்து வைர கத்தி யாரோ கொள்ளை அடிச்சுட்டாங்களா? நாங்க காரியத்தை முடிச்சுட்டோங்கிற செய்தி நீ பேப்பர்ல பாத்துட்டேல்ல. இனி நம்பிக்கையோட உன் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி பணத்தோட இங்க வர சொல்லு. யாகுதா பொருள் கொண்டு வந்திருக்கே. எங்கே காட்டு காட்டு காட்டு.
அந்த பொருளை என்ன அவ்வளவு ஈஸியா பப்ளிக்காவா வெளியில எடுத்துட்டு வர முடியும்? அதனால தான் சிங்காரம் யாருக்கு தெரியாம அதை மறைச்சு இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நம்பூர் ரிங்காரம் எடுத்துக்கிட்டு வரோம். போன் பண்ணு Quick. ஹலோ, யாரோ? அப்துல் ரஹீம் ஸ்பீக்கிங். உணம் ரெடி பண்ணிக்கோ. நான் போன் பண்ணதும் கேர்ஃபுல்லா நம்ம ஹோட்டலுக்கு பணத்தோடு வந்துரும். நம்ம ஹோட்டலுக்கு 17 லட்சம். பேப்பர்ல பார்த்த செய்திக்கு யாரோ இந்த வீட்டுல பதில் தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. கேள்வியே என்னன்னு தெரிஞ்சுக்காம பதில தேடி வந்திருக்காங்க. ஆனந்த், இந்த கத்திய அதிகாரிகிட்ட ஒப்படைக்க நினைக்காது. உன்னுடைய லட்சியம் நிறைவேறணும்னா இந்த கத்தி உங்ககிட்ட இருக்குன்னு பிரதீப்புக்கு தெரிஞ்சாகும். அப்பதான் இந்த கத்தி அடையணுங்கிற ஆசையில உன்னுடைய லட்சிய தூண்டில்ல அவன் விழுவான். மறந்துடாத. கோட்டைக்குள்ள பூந்து தோண்டி பார்த்தோம், முதலில் கிடைக்கல. ஆமா சார், ஆனந்த் வீட்டுல எல்லா இடமும் தேடி பார்த்தோம். வயிற கத்தியும் இல்ல, பணமும் இல்ல, பொருள் இல்ல. துபாஷ் ஆனந்த் சொல்றேன். பிரதீப், கவலைப்படாத. உனக்கு வேண்டியது வைரக்கத்தி. அது நிச்சயமா உன்னை தேடி வந்துடும். அது யாருக்கு தேர்ந்து உனக்கு வந்தாலும் சரி, பணம் சேர வேண்டியது எங்களுக்குத்தான். இது என்ன புத்து பிசினஸ்? ஹலோ, யாரோ? யாரோ ஆனந்த்? அடே நல்லா சொல்லு, துபாஷ் நண்டு பேசுறேன். நல்லா சத்தியம் சொல்லு, 15 லட்சத்துக்கு தரேன். ஏ நண்டு, உன்னை எங்கே பாக்கோ, எப்போ பாக்கோ? நாளைக்கு 4 மணி இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். கடல்ல விழுந்த துரும்பு எப்படி கரையில வந்து சேருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்துல், நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பொருள் உனக்கு வந்துடும். எங்களுக்கு சேர வேண்டிய 17 லட்சம். பரவாயில்ல, 5 லட்சத்தை இப்ப உன் ஏஜென்ட் போன் பண்ணி கொண்டு வர. பொருளே கண்ணிலே காட்டு, கையிலே பணம் கேளு. அது பிசினஸ். சரி, அப்ப நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பொருள் உன்னை தேடி வரும்படி ஏற்பாடு செய்யறேன். நீங்க தயாரா இருக்க? என்ன சிங்காரம்? ஷூர் பாஸ். தயார். நான் என்னைக்குமே கதையை மாத்திர பழக்கம் கிடையாது. நிக்கிறிய பவானி சொல்ல. இந்த பருமா சென்ட் பாட்டில் கூட வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அதுக்கு மாத்திரம் இல்ல, உனக்கும் வாங்கியாந்து இருக்கேன். இதுவும் பாட்டில் தான். ஆனா ஒண்ணு, மேல தணிச்சுக்காத, தொண்டை மாத்திரம் நினைச்சுக்க. அரங்கேற்ற இந்தியாவில் நடக்கட்டும், அப்புறம் பாரிஸ்ல நிறைய பார்ட்டியில கலந்துக்கலாம். எப்படி? என்ன இது எல்லாம் இந்த தூக்கு தூக்குது? ஆமா, மேல பறக்கணும்னு மாத்திரம் ஆசைப்படுற. இது மட்டும் வேணாமா? இது மட்டும் வேணாமா? அப்ப தொட்டு ஊர்வா வேற வேணும். அதுக்கு இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது என்ன விட்டு தனியாவா குடிச்சாலும் கோச்சு பாரு. ஐயோ இல்ல, ஊர் 60 எடுத்து 6 ஊர் போட்டுருவா என்ன. ஆமாங்க, ஏற்கனவே உங்களை பார்த்தா எங்க அப்பா வெட்டிப்படுவேன்னு அருவாளுக்கு என்ன பூசி பொட்டு வச்சு குலதெய்வத்துக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஐயோ, நீங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா அமெரிக்கா போற ஐடியாவை கை விட்டுடும் போல் இருக்குது. யார் அவரு? எங்க வீட்டுக்கார. உனக்கு முந்தாடி பத்தாரு.
பெரியம்மன், பிரமாதம் பிரமாதம். வா ஆனந்த், எப்ப வந்த? இப்பதான் ரெடியா? கவனமாவே இருந்து பழக்கப்பட்டவன் எச்சரிக்கையை எப்பவும் எதிர்பார்க்கிறது இல்லை. வேணுகோபாலோட அக்கா மகன் ஆனந்த் இவ்வளவு கெட்டிக்காரனா இருப்பான் நான் எதிர்பார்க்கவே. எங்க மாமா வேணுகோபால் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் வேற நான் வேற இல்லப்பா, ரெண்டு பேரும் இணை புரியாதவங்களாச்சே. என்ன சார் இது? இத்தனை நாளா நீங்க இதை சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கு தான் சரியான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்லி எப்படி நம்ப வைக்கிறதுன்னு புரியாம இத்தனை நாளா குழம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்லித்தான் தீரணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனந்த், நாங்க ரெண்டு பேரும் மலையாவில இருந்து வந்திருக்கிறதே உங்க மாமா ஒப்படைச்சிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான். எங்க மாமா ஒப்படைச்சிருக்காரு உங்ககிட்டே? ஆமா ஆனந்த், அவர் நெஞ்சில குமிரிக்கிட்டு இருக்கிற வேதனையை வெறியா மாத்தி செயல்படுத்த அந்த நாள் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரா? 5 வருஷத்துக்கு முன்னால செத்து போன அவருடைய சவத்துக்கு பிள்ளை இல்லாத குறைக்கு கொள்ளி வச்சவங்கிட்ட வந்து சொல்லி பார்க்கலான்னு ஒரு கதையை சொல்றீங்களே, ரொம்ப பிரமாதம். நல்ல கற்பனை. சொன்னா நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ நம்ப வேண்டிய நேரம் ரொம்ப சீக்கிரம் வரத்தான் போகுது. அந்த நேரத்துல உனக்கு அது அதிர்ச்சியா இருக்க கூடாதுன்னு தான் இப்ப இந்த விஷயத்தை சொன்னேன். அதிர்ச்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பழகி போச்சு. அதனாலதான் உண்மை கூட உங்ககிட்ட பயந்துகிட்டே நெருங்குது. பயந்தாலும் நெருங்கும் இல்லீங்களா? என் வார்த்தை எதையும் நீ நம்ப வேண்டாம். இந்த மாசம் 30ஆம் தேதி ராத்திரி சரியா 8 மணிக்கு ஹோட்டல் பாரடைஸுக்கு உங்க மாமா வருவார். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஒத்துழைச்ச பார்க்கலாம். எங்க அப்பா சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அதான் உங்க அப்பா என்னை ஏமாத்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. அவர் சொன்ன 30ஆம் தேதி வரட்டும், நான் நம்புறதா இல்லையான்னு சொல்றேன். நான் உங்களை எவ்வளவு நம்பியிருக்கேன் தெரியுமா? நம்புற இடத்துல நீங்க நாணயமா இருக்க மாட்டேங்கிறீங்க. கடல்ல நீ சுவர் எழுப்பினா உங்க அப்பா காத்திலேயே கோட்டை கட்டுறாரு. ரெண்டும் எவ்வளவு நாளைக்கு நிக்குதுன்னு பாக்குறேன். நீ கடல் மேல சுவர் எழுப்பினா உங்க அப்பா காத்திலேயே கோட்டை கட்டுறாரு. சலாம், இங்கே துப்பாஷ் ஆனந்த் படுத்திருக்கான்னு சொன்னாங்க. வாயா அப்துல், என்ன அடையாளம் தெரியலையா? ஆமா, அவங்க கிட்ட இருந்து நீ எப்படியா தப்பிச்சுக்கிட்ட? என்ன கேக்குறேன், உன் அசிஸ்டன்ட் பொண்ணு அத்தனை பேருக்கு மலை காட்டி இந்த அப்துல்லை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போகுது. பொண்ணா? ஏய், அந்த ரீங்காரன் நீ செத்துட்டே சொன்னா, உன் பொண்ணு நீ பொழைச்சிட்டே சொன்னா. அரே துபாஷ், தலைக்கு மேலே பகுடி வச்சே நெத்தி மேலே நாமம் போட்டே. ஏன்னா அத மத்தவங்க எல்லாம் எனக்கு போடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நீ பெரிய ஆளுதான், பெரிய ஆளுதான். இந்த ரீங்காரம் அவன் சொல்றான், உன் ஏஜென்ட் கிட்டே சொல்லி பணம் கொடுக்க சொல்லி, இல்லை நீ ஊர் மேலே போக மாட்டே சொல்றான். ஐயோ பயப்படாதீங்க, அவங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, சும்மா மிரட்டுவாங்க. ஏன்னா உன்னை கொன்னுட்டு அவங்களுக்கு பணம் கிடைக்காது. நீ பெரிய ஆளு, நல்ல மூளை. யோசனை இருக்கு. ஆமா, நீ எப்போ ஊட் மேல போவே? நாளைக்கு ஒரு செக்கப் முடிச்சுக்கிட்டு தாராளமா வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். இந்த மாசம் 30ஆம் தேதி ராத்திரி சரியா 8 மணிக்கு ஹோட்டல் பாரடைஸுக்கு உங்க மாமா வருவார். செத்து போன எப்படா திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு
ஒருவேளை அந்த ஆனந்தனுடைய ஏற்பாடா இருக்கலாமோ? நேத்து வந்த ஆனந்தனுக்கு செத்தவன் எப்படா தெரியும்? அது அவன் ஏற்பாடா இருக்காது. வா ஆனந்த். உன் மாமாவை பாத்தியா? இப்பவாவது உனக்கு நம்பிக்கை வந்ததா? அத்தனை பேர் முன்னாலையும் கண்கட்டி வித்த காட்டி ஆட்களை ஏமாத்துறது இருக்கட்டும். சொல்லுங்க, எங்க மாமா மாதிரி யார ஏற்பாடு செஞ்சீங்க? ரேகா, நீயாவது சொல்லு, யார் அந்த ஆள்? நீ எதுக்காக பிரதீப்பை கொலை செய்ய முயற்சி பண்ண? ஆனந்த், ரேகாவை ஏன்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட மாமா இங்கேயே தான் இருக்காரு. அவர்கிட்டயே எல்லா விவரங்களையும் கேள. இன்னுமா எனக்கு வேடிக்கை காட்டுறீங்க? அந்த ஆள் யாருங்கிறத சொல்லித்தான் ஆகணும். என்னை ஏமாத்த முடியாது. ஆனந்த், கத்தி எரியறதுல கை தேர்ந்தவன், எத்தனை பேரா இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை உள்ளவன், துப்பாக்கியினால குறி தவறாம சுட தெரிஞ்சவன். அப்படிப்பட்ட உனக்கு விஷயங்களை புரிஞ்சுக்க எப்படி குறி தவறி போச்சுன்னு தான் எனக்கு புரியும். ஆனந்த், மாமா, என்னடா ஆனந்த், இன்னுமா செத்தவன் எப்படி வந்தான்ற சந்தேகம்? நான் என் கையால தான் கொள்ளி வச்சோமேன்னு பாக்குறியா? நீ கொள்ளி வச்சது வேற யாருக்கும் இல்ல, உன் மாமனுக்கு தான், என் அண்ணனுக்கு. அண்ணனா? ஆமா ஆனந்த், இறந்து போனது என் அண்ணன் ராஜகோபால். நான் அவனும் ரெட்ட பிறவிகள். சின்ன வயசுல இருந்தே வறுமையில வாழ்ந்ததுனால பணம் சம்பாதிக்கணும்ன்ற வெறியில என் அண்ணன் குடும்பத்தை விட்டே மலையாவுக்கு ஓடிட்டான். ஓடி போன அவனுக்கு அதிர்ஷ்டம் பக்கபலமா இருந்தது. மெட்ராஸ்லயும் மலையாவிலையும் நிறைய சொத்துக்களை சேர்த்தான். பணம் அவனை சொந்தம் பந்தம் ஒன்னையும் என்னையும் கூட மறக்கும்படியா செய்துச்சு. நானும் அவனை மறந்துதான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறதாகவும் அவசரமா என்ன பார்க்கணும்னு ஒரு ஆள் மூலமா சொல்லி அனுப்பியிருந்தான். நான் அங்க போயிருந்தேன். ராஜு, வாடா வேணும். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்புறியா? இதை விட கடுமையான கேள்வி கேட்பேன்னு எதிர்பார்த்தேன். நீ வேணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியாது. 2 வயசு கை குழந்தையை வச்சுக்கிட்டு அக்கா வறுமையில வாழ்ந்தது உனக்கு எப்படி தெரியும்? அவன் பட்டி கிடந்தே செத்த கொடுமையை உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆமா வேணும், தாயில்லா பிள்ளைகளா இருந்த நம்ம தம்பி தம்பின்னு கட்டி காப்பாத்தின அந்த அக்காவை கூட நான் வாழ வைக்காம போயிட்டேன். நான் செய்த தப்புகளுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடறான்னு கேட்கறது கூட எனக்கு வாயில்லை. ஆமா, நம்ம அக்கா மகன் ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்ப எப்படி இருக்கான்? என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவனுக்காகத்தான் பாடுபட்டு இருக்கு. அவனை காப்பாத்த கடவுள் எனக்கு வருவ கொடுத்துட்டான். அவனு கெட்டிக்காரன் தான். படிப்பையும் விடாம ஓய்வு நேரத்துல வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியா? வெரி குட். நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமா விடிவு ஏற்பட போகுது. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு சொத்து விஷயமா வந்திருக்கேன். ஹோட்டல் ரூம கூட உன் பேர்ல தான் எடுத்திருக்கேன், தெரியுமா? என்னது, ரூமை என் பேர்ல எடுத்திருக்கியா? ஆமா, காரணத்தோட தான் அப்படி செய்யணும். பண விவகாரம் யாருடைய குறுக்கு பத்தி விளையாட கூடாது பாரு. வேணும், என்னுடைய முயற்சினால மலையாவில நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் ஆசை என்ன விடல. என்கிட்ட அங்க மேனேஜரா இருந்த ஒருத்தனை கூட்டாளியா சேர்த்துட்டு இங்கேயும் பிசினஸ் நடத்த சொன்னேன். ஆனா ஆசை அவனை மாத்திரம் விட்டுருமா? கணக்குல கைவரிசை காட்ட ஆரம்பிச்சுட்டா. பேசாம பிசினஸ் நீயே எடுத்துக்கிட்டு என் பங்குக்கு உண்டான பணத்தை கொடுத்துறான்னு சொன்னேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்ப சொல்லி அனுப்புவான். அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். உன் கெட்டிக்காரத்தனத்தை கேட்கவும் நீ பங்கு பிரிச்சு வாங்க போற பணத்தை பார்க்கவும் தான் என்ன கூப்பிட்டு அனுப்புனியா? இல்லடா, வரப்போற பணத்தை வச்சு உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறது தாண்டா உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். போதுராஜ், இனிமே உன் பணம் வந்து எனக்கு பெரிய வாழ்வை தர வேண்டாம். ஏன்னா எனக்கு வறுமை வேதனையும் ரொம்ப பழகி போச்சு. ஏன்டா நடந்ததையே சொல்லி சொல்லி என்ன சித்திரவதை செய்யறேன்? டேய், தூக்கத்துல திரும்பி படுக்கிறது தெரியாம போற மாதிரி பணம் என்ன திரும்பி படுக்க வச்சு உங்களை எல்லாம் மறக்கடிச்சிருச்சா? டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பணம் பணம் நான் அலைஞ்ச காலம் எல்லாம் போய் சொந்த பந்தங்களோட ஒட்டி வாழ துடிக்கிறேன்டா. பழசெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரு. ஆள் வந்துட்டான். இப்போ நான் வரேன். தம்பி, நீங்க நான் போறேன். பல காலம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள் எங்க அண்ணனுக்கு சாபத்தான் தேடி கொடுத்தது. அதையே எந்தவித சிரமமும் இல்லாம வாழ்வா மாத்திக்க நான் நினைச்சேன். எவ்வளவு சுயநலம்! அந்த ஆசையில என் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? அதே கேள்வியை தான் என் அண்ணனுடைய சபத்தை பார்த்து என் மனசு கேட்டது. அது கிடைச்ச பதில், என்ன அனாதையா விட்டு ஓடின அண்ணனை நானும் ஏன் அனாதையா விட்டுட்டு ஓடக்கூடாதுன்றதுதான். மேலும் நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது குழப்பத்துக்கு இடமாயிடக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் உடனே மலையாவுக்கு ஓடிட்டேன். ஆனா
அங்க போன பிறகுதான் என் அண்ணனுக்கு ஒரு மகளும் நோய்வாய்ப்பட்ட மனைவி இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நடந்த உண்மைகளை அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களை ஆதரிச்சு பராமரிக்க வேண்டிய கடமை எனக்கு அமைதி கொடுத்தது. அதே சமயத்துல பிரதீப் மேல இருந்த பழி வெறி என் நெஞ்சு ஓரத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அதே பிரதீப் தான் என் வாழ்க்கையை பாழ்படுத்தினான். அவனை பழி வாங்கதான் சிந்தனைக்கு ஓய்வு இல்லாம நாளெல்லாம் தூக்கம் இல்லாம நான் துடிச்சிட்டு இருக்கேன். எதிர்பார்த்தேன்டா. உன் நிலையில தான் நானும் அப்ப இருந்தேன். அந்த சமயத்துல தான் எனக்கு ஒரு சர்க்கஸ்காரருடைய பழக்கம் கிடைச்சது. அவர்கிட்ட நானும் பல பயிற்சிகளை கத்துக்கிட்டு ரேகாவையும் அதுக்கு பழக்கப்படுத்தினேன். சமீபத்துல தான் ரேகாவுடைய தாய் காலமானாங்க. அதுக்கு பிறகுதான் நானும் ரேகாவும் இந்தியாவுக்கு புறப்பட்டோம். வந்ததும் வராதுமா அந்த பிரதீப்புக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ண நினைச்சேன். என் முயற்சி வீண் போகல. என்ன பார்த்ததும் பயந்தான் பலமுறை குழப்பத்துல சுட்டான். அவனை பழிவாங்காம நான் சாவேனா? நான் போட்டிருந்தது புல்லட் ப்ரூஃப் ஷீல்ட். துப்பாக்கி தோட்டாக்களால துளைக்க முடியாதது. அடுத்த கட்டம் அவனை பழி வாங்க வேண்டியது. என் அண்ணனை எப்படி துடிக்க துடிக்க சாகடிச்சானோ அதே மாதிரி அவனை துடிச்சு துடிச்சு சாகணும். இப்ப நீ என் கூட சேர்ந்துட்ட ஆனந்த். அதனால என் கை ஓங்கிடுச்சு. ஓங்கின கையால அடிச்சு கொல்லணுங்கிறது இல்ல, பிடிச்சு போலீஸ்லயும் ஒப்படைக்கணும். அத்தா, திருடனா இருந்தா பிடிச்சு கொடுக்கலாம், அயோக்கியனா இருந்தா அடிக்கலாம். ஆனா நாம ஓங்க போற கை ஒரு கொலைகாரனுக்கு தான். ரேகா, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டா அப்புறம் சட்டத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அதனாலதான் நானும் போலீஸ் தயவை நாடினேன். உங்களுக்கு போலீஸ் தயவு இருந்துமா அந்த கூட்டம் வெளியே நடமாடிட்டு இருக்கு? நடமாட்டம் இருந்தா தான் ரேகா தடுமாற்றம் ஏற்படும். எப்பவுமே நிதானமா இருக்கக்கூடிய பிரதீப் எப்ப தடுமாறுவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பிரதீப் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கறது தீர்மானம் பண்ணிருக்கிறியா? ஆமா, நீங்களும் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சிட்டா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்கு. அநியாயமா கொலை செய்யறவ நியாயம் செத்துறக்கூடாது என்றதுக்காக பழி வாங்க நினைக்கிறவங்க நாம. எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய இறுதியான முடிவு. நம்ம ரெண்டு பேருடைய முடிவும் பிரதீபை பிடிச்சு கொடுக்கறதா இருக்கணும் நான் விரும்புறேன். ஓகே, நீ பிடிச்ச அவன் கைதி, நான் பிடிச்ச அவன் சவம். நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். தோல்வி யாருக்கா இருந்தாலும் வெற்றி நமக்குள்ளதான். வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். மணிவாசகன், அப்படி ஓரமா போய் உட்கார சொல்லி ஜாம் ஜாம்னு நடக்க போற கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க சொல்லியா? மணிவாசகன், வேடிக்கை நடக்கத்தான் போகுது. நானும் விவரத்தோட தான் வந்திருக்கேன். என் பையன் இருக்கானே, அவன் படு சூட்டிக்கான பையன். ஓம் போர்கோஸ்வா ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஸ்வாஹா. என்னண்ணா சரிக்குமா? உட்கார்ந்து வச்சாக்கா மாப்பிள்ளை வந்தா எப்படி நிப்பாரா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்கார்றதுக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் இடம் கொடுங்க. இப்படி வாங்க கிட்ட போறோம். தன்னோ வித்தம் வருணஹ லோகமாத பவானீஸ்வரி அஷ்ட திக்குபாலகன் கஷ்டத்துல நிக்கிறான். இஷ்டப்பட்ட காதலன் எதிர்த்தாப்பில் இருக்கிறான். ஒண்ணு மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோ, தாலி எடுத்த உடனே கழுத்தை நீட்ட மறந்துடாதே. ஓம் சும்மா இருக்கு. ஐயர் சும்மா இருந்தா மத்தவங்க தான் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓம் ஓம் ஓம். இல்லங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் மாப்பிள்ளை காணமே. கரெக்ட் நேரத்துக்கு வந்துருவாங்கடி. தந்தி வந்திருக்குது, உன் வேலையை பாரு போ. மணிவாசகா, மாப்பிள்ளை பையன் காலை நேரம் ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்குமையா, சாப்பாட்டுக்கு தான் அதிகமா போய் வேற செலவுல வெட்டிக்கலாம். மாப்பிள்ளை பையன் வீடும் பெரிய இடம். ஆமா, 7 சென்ட் நிலத்துல வைக்க போர் மட்டும் போட்டிருக்காயா. ரொம்ப வசதியா போச்சு. ஒரே நெருப்பு குச்சி கொளுத்திடுறேன். ஓ, குளிச்சிடுவியா? என்ன இது நல்ல காரியம் குளிச்சிடுவியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரிசி கிடைக்காத காலத்துல அச்சதை இப்படி எதிர்பார்த்தாடா. நல்ல பிரியாணி ரைஸ் வாயில போட்டுக்காதீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிர்பார்த்தீங்களா? நம்ம கையில என்னையா இருக்கு? எல்லாம் மகேஷன் செயல். ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். வெளுத்து கட்டிவிட்டேன். என்ன சொல்லுங்க, அவ தொழில சொல்லாதீங்க. சரி சரி, நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. வந்துருவாங்கடி. யாரு கிட்ட வச்சது? எறும்பு எங்கேயோ ஏறுது. மலைக்கார, என்னையா நீ நாயனத்தை வச்சுக்கிட்டு ஆறு நடிக்கிற? மூர்த்தம் வந்தாச்சு. அங்க பாருங்க, பொண்ணு கழுத்துல ஐயர் தாலியை கட்டிவிட்டா. ஐயா, ஐயர் இல்லையா, என் பையன் தாலியை கட்டிவிட்டா. தகராறு வாழ நீயா? ஆகாசத்துல பறப்பேன், அமெரிக்காவில இருப்பேன். அவடு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சுவங்களி பவா. உங்களுக்கு வளகாப்புக்காக பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். பத்திரமா திருப்பி அனுப்புங்க. என்ன சம்பந்தி, சாப்பாடு எல்லாம் டீ கடையில.
சார் நான் பணம் கொடுக்கிறேன், எனக்கு பிடிச்ச பொருளே வாங்கிக்கிறேன். வாட் இஸ் ராங்கினி? ஆனந்த் எனக்கு விலைக்கு கொடுக்கிறேன்னா நான் வாங்கிக்கிறேன். நல்ல பிசினஸ். இப்ப அந்த கத்தி ஆனந்த் கிட்ட தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யா சுதா, தங்கம் எடுக்கிறவனுக்கு கோல்ட் மைன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாதா சார்? We will keep him in custody for 2 days and then decide. கஸ்டடி? யாகுதா, எந்தக்கு சார்? உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கூட எங்க பொறுப்பு இல்லையா? Take him away. Yes, sir.